Let the world hear his word. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் 2வது வசனம். வேல்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ளது லாண்டட்னோ என்ற அழகிய கடற்கரை பட்டணம். அங்கிருந்த கடற்கரை சாலை ஒன்றில் ஒருவர் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார். அவர் கடலில் இருந்த ஒரு அழகிய சிறிய பாய்மர கப்பல் ஒன்றை கவனித்தார். அதில் வெள்ளை நிற பாய்மர துணி விரிக்கப்பட்டு சூரிய வெளிச்சத்தில் மிக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தது. காற்றும் மிக வேகமாக வீசிக்கொண்டிருந்தது. ஆனாலும் அந்த பாய்மர கப்பல் நகரவே இல்லை. இதை கவனித்த அந்த மனிதன் தன் அருகே நின்று கொண்டிருந்த கப்பல் பயணி ஒருவரை பார்த்து, இந்த கப்பலில் பாய்மர துணி விரிக்கப்பட்டுள்ளது, காற்றும் நன்றாக வீசுகிறது, பின்ன ஏன் இந்த பாய்மர கப்பல் சற்றும் முன்னேறாமல் அப்படியே நிற்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த கப்பல் பயணி, இந்த கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே ஆவிக்குரிய ஓட்டத்தில் தொடர்ந்து முன்னேறும்படி அழைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாமும் சில சமயங்களில் ஆவிக்குரிய முன்னேற்றத்தையோ வளர்ச்சியையோ காட்டுவதில்லை. வளர்ச்சி இல்லாத ஒரு தேக்க நிலையில்தான் நாம் காணப்படுகிறோம். உலக பொருட்களின் மீதும் உலக பிரகாரமான உறவுகளின் மீதும் அதிகமான பற்று காணப்படுவதால் தான் நாம் தொடர்ந்து ஓட முடியாமல் ஆவிக்குரிய தேக்க நிலையில் காணப்படுகிறோம். சோதம் குமாராவை விட்டு ஓடும்படி தேவன் லோத்துவுக்கு கட்டளையிட்டார். லோத்துவுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க அவருடைய தகப்பனின் சகோதரன் ஆபிரகாம் இருந்தார். அந்த ஜெபத்தை கேட்டு லோத்துவை மீட்க தூதர்களும் வந்துவிட்டார்கள். ஆனாலும் லோத்து சோதம் குமாராவை விட்டு வெளியே வர மனதில்லாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தார். ஏனெனில் சோதம் குமாராவில் அவர் மிகப்பெரிய மனிதனாயிருந்தார். ஏராளமான ஆடு மாடுகள், சொத்து, சுகம், வேலைக்காரர்கள் இருந்தனர். தன் பிள்ளைகள் இருவருக்கும் அந்த அருவருப்பான தேசத்தில் மாப்பிள்ளை பார்த்து நிச்சயமும் செய்து வைத்திருந்தார். அவருடைய மனம் சோதம் குமாராவில் வேரூன்றி போய் இருந்தது. எனவேதான் தூதர்கள் வந்து தேவன் சோதம் குமாராவை அழிக்கப் போகிறார் என்று சொல்லியும் லோத்து காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தார். தேவதூதர்கள் அவர்கள் கையை பிடித்து கொண்டு பட்டணத்தை விட்டு வெளியே வந்து விட்ட போதிலும் லோத்துவின் மனைவி பின் திரும்பி பார்த்து உப்புத்தூணாய் மாறினாள். பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய ஓட்டம் தொடர்ந்து முன்னேற வேண்டுமானால் இந்த உலக ஆசாபாசங்களின் மேலும் இந்த உலக உறவுகளின் மீதும் நாம் சிந்தை பதிந்து விடக்கூடாது. இவ்வுலகில் நாம் வாழ நமக்கு உலக பொருள் அவசியம். ஆனால் உலக பொருட்களை தேடுவதையே பிரதானமாய் வைத்து வாழ்ந்தால் ஆவிக்குரிய ஓட்டம் நிச்சயம் நஷ்டப்பட்டு போய்விடும். ஆகவேதான் நமக்கு முன்னோடின வேதாகம புருஷர்கள் இந்த பூமியில் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு தேவன் மேல் பற்று வைத்து உலகத்தின் மேல் பற்றில்லாமல் இருந்தார்கள். எனவே அவர்கள் விசுவாச ஓட்டத்தில் ஜெயம் பெற்றார்கள். ஆகவே நமது சிந்தையை இந்த உலக ஆசபாசங்களில் இருந்து நீக்கி கர்த்தராம் இயேசுவின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம். அப்பொழுது நமது ஓட்டம் தடைபடாது, தொடர்ந்து முன்னேறி செல்லும். God bless you. Have a good week ahead.